வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. என்னுடைய வீட்டில இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ள தான் இருக்கும். அப்படி இருக்கிற ஒருத்தர் கேள்விப்பட்ட வரையில நான் சொல்றேன். அவங்க கிட்ட நான் பெருசா பேசுனது கிடையாது. ஆனா அவங்க பத்தி தகவல் எனக்கு சொன்னாங்க. இது மாரி பையனுக்கு கிட்னியே குடுத்துட்டாங்க. ஆ அப்பா அப்படின்னு சொல்லி. ஆ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படி மாற்று உடல் தானம் செய்து, அந்த உறுப்பு தானம் செய்த ஒருத்தங்கள பத்தி நான் கேள்விப்பட்டு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் நானு. இன்ஃபேக்ட் நெறைய பேர் அது மாரிலாம் குடுத்தவங்க, ரஜினிகாந்த் சாருக்கு குடுத்தவங்க, எம்ஜிஆர் அவர்களுக்கு குடுத்தவங்க அப்படின்ட்டுலாம் கூட இருக்கிறேன். ஆனா அவங்க எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படின்லாம் மருத்துவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்த மருத்துவ நண்பர்கள் கூட அப்படி மாற்று கிட்னியை ஒரு கிட்னியை அப்படி கொடுத்தவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். இதே போல ஒரு 8 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு நண்பர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னன்னாக்க, அவருடைய அண்ணி அவர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிட்னியவே தானமா யாருக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு பார்த்ததுல மைத்துனரான இவருக்கு அது கிட்னி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அவங்க உடனே தயாராயிட்டாங்க. என்ன சொல்ல போனா, அவருக்கு திருமணமாகி மனைவி 2 குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க. ஆனா அந்த அந்த மனைவி என்னுடைய கணவருடைய கிட்னிய கொடுக்கறதுக்கு எனக்கு சம்மதம் தான். ஏன்னாக்கா, எனக்கு எங்க அக்கா மாதிரி மட்டும் இல்ல, எங்க அம்மா மாதிரி அவங்க அண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்கிட்ட அவர் சொன்னார். இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி. நம்ம கிரேசி மோகன் அவர்களுடைய தம்பி மாது பாலாஜி அவர் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் அவர். அவர் கூட தன்னுடைய அண்ணி, அதாவது மன்னி அவர்களுக்கு கிரேசி மோகன் அவருடைய மனைவி அவர்களுக்கு இது மாதிரி கிட்னியை கொடுத்துருக்காரு அப்படின்ற தகவலை அவரே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ பேட்டியில் கூட கேட்டு பேசியிருந்தேன். இது மாதிரி உடல் உறுப்பை தானம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடியே என்னமோ பிரீத் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று நான் பார்த்தேன். அதுல மாதவன் மாதவன் உட்பட நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. நீனா குப்தாலாம் நினைக்கிறேன், அவங்கெல்லாம் நடிச்ச ஒரு வெப் சீரிஸ் அது. அதுல இது மாதிரிதான் உடல் உறுப்பு தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வலியுறுத்துற வகையில அந்த படம் இருக்கும். சென்னையில் ஒரு நாள் மாதிரியான படமும் இதெல்லாம் இருக்கும். இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச அந்த இவங்கள்ட்ட கேட்டேன், என்னங்க நல்லா இருக்காங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அடடா ரொம்ப நல்லா இருக்காங்க, வடை என்ன பஜ்ஜி என்ன அப்படின்ட்டுலாம் நல்லா ஆரோக்கியமா நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இருக்காரு அவரு அப்படின்னாங்க. ஐயோ இதெல்லாம் சாப்பிடலாமாங்க அப்படின்னு நான் கேட்டேன். சாப்பிடலாமா என்னன்னு எனக்கு என்னங்க தெரியும், நீங்களாவது நாலு டாக்டருங்க அப்படி இப்படின்லாம் உங்களுக்கு பழக்கம் இருக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் மனுஷன் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காரு. வடையெல்லாம் சாப்பிடுவார், பஜ்ஜிலாம் சாப்பிடுவார், அதே போல் சரக்கு அடிக்கிறது அப்படிலாம் இருக்குது அப்படி இப்படிலாம் சொன்னார். ஐயோ இதுக்கு ஏதாவது ஆபத்தாயிட போதுங்க அப்படின்னு சொன்னேன். தெரிலங்க என்னன்ட்டு அப்படின்னாங்க. பொதுவாக உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்க தன்னுடைய உடம்பை இன்னும் பேணி காக்கணும் அப்படிங்கிறது அவசியம். எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவ நண்பர் கூட இதைத்தான் வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருந்தாங்க. 2 கிட்னி இருக்குது ஒருத்தங்களுக்கு, அதில் ஒரு கிட்னியை இன்னொருத்தங்களுக்கு அப்படி தானமாக கொடுத்த பிற்பாடு அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில், தூக்கம் அதிலெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். தண்ணீர், குடிநீர் நல்ல குடிநீராக குடிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. என்னுடைய அலுவலகத்தில் என் கூட பணியாற்றிய அந்த இவர் நண்பர் தன்னுடைய அன்னிக்கு கிட்னி கொடுத்தாரு இல்லையா, அவர் கூட சொன்னார், அதனாலேயே நான் உணவு எல்லாம் சரியா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிட்டத்தட்ட 16 வருடங்களா கூட்டு கொடுத்தனமா அண்ணன், அண்ணி, அண்ணனுடைய குழந்தைகள், அம்மா, அப்பா, அப்புறம் தம்பி, தம்பியோட மனைவி, குழந்தைகள் அப்படின்னு ஒரு கூட்டு குடுத்தனமாக 16 வருடங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. கிட்டத்தட்ட எனக்கு எங்க அம்மா மாதிரிங்க எங்க அண்ணி அப்படின்னு அவர் சொல்லி நெகிழ்ந்து போய் சொன்னார். இந்த உலகத்துல ஒரு 10 ரூபாய் பணம் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கிற இந்த உலகத்துல உடல் உறுப்பை தானம் செய்யறது, கொடுத்து அவர்களை உயிர் வாழச் செய்யறது அப்படின்னு இருக்குல்ல, இங்க அன்பு கொடுத்தால் உயிர் வாழலாம். அதே போல உடல் உறுப்பு தானம் செய்தாலும் உயிர் வாழலாம். இதுதான் அன்புக்கு நிகரானது தான் உடலில் இருக்கிற உறுப்பு.
என் மனசை நீ புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறோமே. ஆக்சுவலாக மனசு அப்படிங்கிற ஒரு உடம்புல எந்த பாகமுமே கிடையாது. என் மனசை காயப்படுத்திட்டு நீ நிம்மதியாக இருந்துருவியா அப்படின்னு கேட்குறோமே. மனசு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. மனம் அப்படிங்கிறது என்ன? எண்ணம். எண்ணம் அப்படிங்கிறது என்ன? சிந்தனை. சிந்தனை அப்படிங்கிறது என்ன? அன்பு. இதுதான் மேட்ரு. வணக்கம்.